முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற பொறுப்பை தமிழக மக்கள் பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் தமிழக அரசிலிருந்து பெறப்படுகின்ற மாநிலத்தினுடைய சொந்த வரிவாயை கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கச் செய்கின்ற அவருடைய பொதுமக்களுடைய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்கச் செய்கின்ற ஆட்சியை இருவரும் தலைவர்களும் நிகழ்த்தி காட்டி வரலாறு சாதனை படைத்தார்கள். அந்த சாதனை மீண்டும் திரும்ப வேண்டும் என்றால் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலேயே மலர வேண்டும் என்றால் விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால்தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி போன்றவர்கள் சொல்றாங்க. சசிகலா, செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ஒன்றிணைய சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஒன்றிணைவதை பத்தி பேசலான்றாங்க. நீங்க எப்ப அவங்களெல்லாம் சந்திக்க போறீங்க? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கம் எந்த வழியில் சென்றால் நல்ல வழியாக இருக்கும் என்று கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார். அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊறு ஏற்பட்டிருக்கு. அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை. ஒரு சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச் செயலாக வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது. அந்த விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு 6 வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும். தலைவர்கள், நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். அந்த மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவரும் என்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் சொன்னாங்க? இல்ல அந்த யாரு சொன்னாரு நீங்க சொன்னாலும் அது உண்மையா பொய்யா நான் சொல்றேன். நான் சொல்றேன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே நேற்று திண்டுக்கல்லில் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். அவர் என்னிடம் பேசினார், நானும் அவரிடம் பேசினேன். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். சந்திப்பதற்கு அவர் நேரமும் என்னுடைய நேரம் ஒத்து வந்தால் சந்திப்போம். மீண்டும் என்டிஏக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்டிஏ அலையன்ஸ்க்குள்ள மீண்டும் போறதுக்கு நான் ஏற்கனவே சுபாஷுக்கு சொல்லிவிட்டேன். அரசியலில் எதிரும் இல்லை, நண்பர்கள் இல்லை, எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்கள். திருச்சியில தேர்தல் பரப்பில் தொடங்கும் போது எம்ஜிஆர் சிலையை வழங்கி தான் தொடங்கிருக்காங்க. அதே போல தேர்தல் பரப்பின போது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, சொன்னீர்களே செய்திக்கலாம், அந்த முழக்கத்தை தான் முன்னாடி வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள், வந்து கொண்டிருப்பவர்கள், வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக வேண்டும். மாண்புமிகு அம்மாவுடைய தாரக மந்திரத்தான் சொல்லியாக வேண்டும். அப்பொழுதுதான் அரசியலில் அவர்கள் வெற்றி பெற முடியும். முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை மாற்றினால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவன் டிடிவி தினகரன் சொல்றாரு. அவர் ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. நீங்க ஏதாவது நிபந்தனை வைக்கிறீங்களா? பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் வந்து பொதுச் செயலாளர் பதவி உள்பட தலைவர்கள் அளித்த சட்ட விதி அப்படியே உருமாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம். அந்த சட்ட விதியெல்லாம் மறுபடியும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதி வந்தால் அனைத்திற்கும் சாத்தியப்படும்.
ஒன்றிணைப்பு என்பது அவசியமாக தேவைப்படுகிறது. தொடர்ந்து செங்கோட்டையனுடன் பேசி வருகிறேன் என்றும் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சட்ட விதிகள் பழையபடி அது மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் OPS தெரிவித்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் தன்னிடம் பேசினார் என்றும் இருவருக்கும் நேரம் ஒத்துப்போனால் சந்திப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.